எங்கள் வீட்டோட குட்டி இளவரசியை பற்றி பார்க்கலாங்களா. பங்காளி வீட்டு அண்ணா பொண்ணுங்க. முக்கால்வாசி நாள் இங்கே தான் இருப்பாளுங்க. சேட்டை பண்ணுவாளுங்க. அந்தளவுக்கு ரசிக்கிற அளவுக்கு தான் சேட்டையே பண்ணுவாளுங்க. ரொம்ப க்யூட்டான பொண்ணுங்க. அவள் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு நான் கேட்பேன், தங்க கன்னத்தை மட்டும் காமிடா, நான் பிடிச்சி கடிச்சு வச்சிட்றேன் அப்படின்னு. ஓடி போய் எங்கள் அம்மாட்ட சொல்லுவாள், ஆத்தா அத்தை என் கன்னத்தை கடிச்சு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருப்பாளுங்க. சேட்டை பண்ணுவாளுங்க. அது ரசிக்கிற அளவுக்கு பண்ணுவாளுங்க. நேற்று வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் யதார்த்தமாக டோரை நீக்கி ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு சொல்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேனுங்க. பாட்டுக்கு லாக் பண்ணி விட்டுட்டு போயிட்டானுங்கண்ணா. அப்புறம் ஒடியாந்து இப்படி தான் பண்ணுவியா தங்கம் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் சும்மா தான் பண்ணேன், நீங்கள் இப்படி திட்டுறீங்க அப்படின்ட்டு இருந்தாலுங்க. அப்புறம் இனிமேல் நான் கையில் கோன் வைக்கிற பார்த்துட்டு எனக்கு போட்டு விடுங்க அத்தை, எனக்கு போட்டு விடுங்க அத்தை அப்படின்ட்டு இருந்தாலுங்க. நான்லாம் போட்டு விட முடியாது, எனக்கு வேலை இருக்குது, உனக்கு போட்டுட்டு இருந்தேன், எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவட்டுக்கு தூங்கிட்டாளுங்க சோஃபாலேயே படுத்து. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா பொக்குன்னு உயிர்வாடுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படி அப்படியே நிற்க வச்சு அம்மா மேலே படுக்க வச்சு கோன் போட்டு விட்டுருந்தாங்க. தூங்கி ஒரு 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டாளுங்க. எந்திரிச்சுனே ஃபஸ்ட்டு கையைத்தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னை பார்த்து ஒரு சிரிச்சா வருங்க. அப்படியே இதாயிருச்சுங்க. ரொம்ப க்யூட்டுங்க. அம்மா அப்பாவுக்குலாம் ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஏதாச்சும் திட்டோம்னா, ஏதாச்சும் ஏய் அப்படின்ட்டோம்னாலே எங்கள் வீட்டில் ஏன் உனக்கு என்ன, எதுக்கு பாப்பாவை திட்டிகிட்டே இருக்கிற அப்படிம்பாங்க. திட்டவே கூடாதுங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப ஃபேவரெட்டுங்க. என்ன வேணாலும் தங்கம் தங்கம் தங்கன்ட்டே தான் இருப்பாங்க.